சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமிக்கு சொந்தமான மைதானத்தில் ரச்சின் ரவீந்திரா அவர்கள் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையில இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்பொழுது ஒரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. அதாவது நியூசிலாந்து அணி இந்த மாத 9ஆம் தேதி முதல் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரு டெஸ்டில் விளையாட இருப்பதாகவும், இந்த போட்டி பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள நொய்டாவில் தான் நடைபெற இருக்கு. அதாவது நொய்டா மைதானத்தை தான் இனி ஆப்கானிஸ்தான் அணி தங்களுடைய ஹோம் கிரவுண்டாக பயன்படுத்த இருப்பதும், இதற்காக தான் ரவீந்திரா அவர்கள் பயிற்சியுமே துவங்கி வந்திருக்கார். அதாவது ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் தொடருக்காக மட்டும் இல்ல, அடுத்த செப்டம்பரில் இலங்கை எதிரான டெஸ்ட் தொடரும், அதைத் தொடர்ந்து அக்டோபர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் 3 டெஸ்ட் போட்டிகளில் நியூசிலாந்து அணி விளையாட இருக்கு. இது அனைத்திற்குமே சேர்த்துதான் ரவீந்திரா அவர்கள் பயிற்சியுமே மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரவீந்திரா அவர்களை தக்க வைக்க முடிவு செய்திருப்பதால் தான் ரவீந்திராவை சிஎஸ்கே அகாடமியில் தங்கி பயிற்சி மேற்கொள்ள அனுமதித்திருப்பதாக கூறப்படுகின்றது. ரச்சின் ரவீந்திரா அவர்கள் சமீப காலமாகவே பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிறப்பாக தான் விளையாடி வந்துட்டு இருக்காரு. டாப் ஆர்டர் பேட்டிங் செய்து ரன்களை குவித்து வருவதும், மேலும் பந்து வீச்சிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார். இதனால இவரை தக்க வைக்க சிஎஸ்கே விரும்புவதாகவும் கருதப்படுகின்றது. மேலும் ரவீந்திரா அவர்கள் பாத்தீங்கன்னா இதுவரை மொத்தம் 76 T20 போட்டிகளில் விளையாடி 3 அரை சதங்கள் உட்பட 1011 ரன்களையுமே எடுத்திருக்காரு. மேலும் 7.07 எக்கானமியில் 55 விக்கெட்களை சாய்த்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.